Hello students, today we are going to continue our chapter 12 in 11th computer science, arrays and structures. In our previous class we have discussed how to initialize and how to declare a single dimensional array, and in today's class we are going to start with strings. String என்னன்னு தெரியுமா? இப்போ ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா அது நம்ம கேரக்டர்னு சொல்றோம். A group of character is called as string அப்படின்னு சொல்றோம். ஒரு வேர்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? String அப்படின்னு சொல்றோம். A string is defined as a sequence of characters where each character may be a letter, number or a symbol. Stringங்கிறது என்னது? Group of characters, a sequence of characters that is a combination of ஒரு character-ஆ இருக்கலாம். இப்போ computer 12th star 8 இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். It is a sequence of characters that may be a text or a numeric or anything. இந்த மாதிரி குரூப்பா இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றோம். Each element occupies 1 byte of memory. இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு பைட் ஆஃப் மெமரி அலோகேட் ஆகும். Every string is terminated by a /0 character which must be appended at the end of the string. நம்ம கம்ப்யூட்டர்ல இப்படி ஒரு வேர்டு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணும்? /0 அப்படிங்கிற ஒரு கேரக்டரை எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்ல ஆட் பண்ணிக்கும். தி /0 denotes that this string gets over. இந்த வேர்டு இதோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கறத டினோட் பண்றது தான் /0. In C++, there is no basic data type to represent a string. So C++ நமக்கு integer data type இருக்கு, character data type இருக்கு, float data type இருக்கு. பட் ஸ்ட்ரிங்குக்குன்னு தனியா எந்த ஒரு data typeமே கிடையாது. Instead, it implements a string as an one-dimensional character array. So string நம்ம எப்படி C++ல represent பண்ணலாம் அப்படின்னா one-dimensional character array-வா represent பண்ணலாம். When declaring a character array, it also has to hold a null character at the end. ஒரு string character array குள்ள ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணும்? கடைசி இடத்துல /0 ஆட் பண்ணிக்கும். So the size of the character array should one character longer than the length of the string. இப்ப length of the string 5 இருந்துச்சுன்னா கடைசியில /0 ஆட் பண்றதுக்கு ஒரு சைஸ் அதிகமா நம்ம கொடுக்கணும். இப்போ ஒரு அரே டிக்ளேர் பண்றேன். இப்ப கேரக்டர் ஸ்ட்ரிங் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்தனா அதுக்குள்ள 5 லெட்டர் ஸ்டோர் பண்ணலாம். கண்டிப்பா 5th லெட்டர் என்னவா இருக்கணும்? /0 தான் இருக்கணும். அதனால மீதி 4 ஸ்பேசஸ்ல மட்டும்தான் நான் என்ன பண்ணிக்க முடியும்? வேல்யூஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதனால என்ன பண்றோம்? சைஸ் ஆஃப் த கேரக்டர் அரே ஷுட் பி 1 கேரக்டர். நான் இப்போ 5 லெட்டர் வேர்டை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா 6 ஸ்பேசஸ்ல இருக்கணும். ஓகேவா? அடுத்து character array creation. To create any kind of array, the size of the array must be known in advance. நம்ம எவ்வளவு பெரிய வேர்டை ஸ்டோர் பண்ண போறோங்கிறது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். So that the memory allocation can be allocated according to the size of the array. இப்போ character array of 5 அப்படின்னு கொடுத்தனா அதுக்குள்ள 5 லெட்டர் ஸ்டோர் பண்ணலாம். அந்த மாதிரி என்னோட ஸ்ட்ரிங்கோட சைஸ் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். Once an array is created, its length is fixed and cannot be changed during the runtime. நான் இப்போ array of 5 கொடுத்துட்டேன்னா அந்த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் அப்போ array size என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாது. array size is fixed and it cannot be changed. character array ஒன்று கிரியேட் பண்றேன். எல்லாமே 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், n-1 வரைக்கும் நம்பர் முடியும். நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா char அப்படிங்கிற டேட்டா டைப், அரே நேம், அதோட சைஸ். இதுதான் அரே டிக்ளரேஷனோட சின்டாக்ஸ். இந்த above declaration, the size of the array must be an unsigned integer value. இந்த சைஸ் என்ன தரணும்? unsigned integer value தரணும். char country of 16. இதுல டேட்டா டைப் கேரக்டர், அரே நேம், கண்ட்ரி, அதுக்குள்ள என்ன பண்ணலாம்? 6 ஸ்பேசஸ் இருக்கும். 5 லெட்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 6th லெட்டர் என்னவா இருக்கணும்? /0 இருக்கணும். Here, array reserves 6 bytes of memory for storing a sequence of characters. The length of the string cannot be more than 5 characters. நாம இங்க 6 கொடுத்தோம்னா string எவ்வளவுதான் இருக்கணும்? 5 தான் இருக்கணும். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. One location is reserved for the null character at the end. கடைசி இடத்துல என்ன பண்ணணும்? /0 ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, அதை நாம பார்க்கலாம். So all the program starts with #include iostream
using namespace std main function create பண்றோம். சரியா? ஒரு அரேயோட டேட்டா டைப் கேரக்டர் டேட்டா டைப், அரேவோட நேம் கண்ட்ரி, அரேவோட சைஸ் வந்து 6 அப்படின்னு தரேன். ஓகே, சி அவுட் யூசர்ட்ட என்ன கேட்குறோம், என்டர் த நேம் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு யூசர்ட்ட கேட்குறோம். யூசர் கொடுக்கறத நம்ம எங்க ஸ்டோர் பண்றோம், கண்ட்ரி அப்படிங்கிற அரேக்குள்ள ஸ்டோர் பண்றோம். அண்ட் அதை நம்ம டிஸ்ப்ளே பண்றோம். சி அவுட் த நேம் ஆஃப் த கண்ட்ரி இஸ் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு, கண்ட்ரிக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு, அந்த வேரியபிள்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ அரே ஒன்று கிரியேட் பண்ணுறேன், கேரக்டர் அரே, அதோட சைஸ் 6. சைஸ் 6 இருந்துச்சுன்னா இதுக்குள்ள எவ்வளோ லெட்டர்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும், 5 லெட்டர்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, நேம் ஆஃப் த கண்ட்ரி கேட்குறாங்க, நான் இந்தியா அப்படின்னு தரேன். த நேம் ஆஃப் த கண்ட்ரி இஸ் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நான் வந்து 5 லெட்டர்ஸ் தாண்டி தரேன் அப்படின்னு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இட் இஸ் ஒர்க்கிங். பட் என்னது, இந்த சைஸ்க்கு நம்ம கரெக்டாக கொடுத்துக்கணும். சைஸ் மென்ஷன் பண்ணாமல் இருந்தோம்னாலும் ஆட்டோமேட்டிக்காக இது சைஸை என்ன பண்ணிக்கும், அலோகேட் பண்ணிக்கும். ஓகே, here the array reserves 6 bytes of memory for storing a sequence of characters. Length of the string cannot be more than 5 characters னு சொல்லியிருக்காங்க. and one location is reserved for the null character at the end அப்படின்னு சொல்லியிருக்காங்க. next initialization பாருங்க. the character array can be initialized at the time of its declaration. அரேவை டிக்ளேர் பண்ணும் போதே அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். ஒரு அரே நேமை கொடுக்கும் போதே அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பாரு. நம்ம இது யூசர் கிட்ட வாங்காமலே ஈக்குவல் டு என்ன தரலாம், இந்தியா அப்படின்னு தரலாம். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, the array can be initialized during the time of its declaration அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தான் ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணுறேன், டிக்ளேர் பண்ணும்போது அதுக்கு என்ன பண்ணுறேன், வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறேன். country name is India அப்படின்னு சொல்லுது. ஸோ இதில் எரர் காமிக்குது பாருங்க. நான் இங்கே அரே சைஸ் 6ன்னு தான் கொடுத்துருக்கேன். பட் இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், 6 லெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். எவ்வளோ தான் கொடுக்கணும், 5 தான் கொடுக்கணும். ஏன்னா 6th லெட்டர்ஸ் லாஸ்ட் 0வா இருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்லுது, இனிஷியலைஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் அரே கேரக்டர் இஸ் டூ லாங். கேரக்டர் சைஸ் இஸ் என்னன்னு சொல்லுது, டூ லாங் அப்படின்னு சொல்லுது. ஸோ அரே சைஸை விட ஒன்று கம்மியாக தான் தரணும், அப்போ தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, in the above memory representation, each character occupies 1 byte in memory. So country of 0, country of 1, country of 2, country of 3, country of 4, country of 5 னு ஸ்டோர் ஆகும். லாஸ்ட் இடத்துல என்னன்னு ஸ்டோர் ஆகும், /0 னு ஸ்டோர் ஆகும். at the end of the string a null character is automatically added by the compiler. நாம தர தேவையில்லை, null character ஆட்டோமேட்டிக்கா கம்பைலரே அசைன் பண்ணிக்கும். C++ also provides other ways. ஸோ இந்த மாதிரிலாம் வேற நம்ம ஸ்ட்ரிங் ஒட்டுகாவும் தரலாம், தனித்தனியா கேரக்டர்ஸாகவும் தரலாம். ஸோ வேல்யூ கொடுக்காம பிளெயினாகவும் தரலாம். இஃப் த சைஸ் ஆஃப் த அரே இஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சைஸ் ஆஃப் த அரேவை எக்ஸ்பிளிசிட்டா நம்ம தரல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கலி கால்குலேட் த சைஸ் ஆஃப் த அரே பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட் அண்ட் அலோகேட் ஸ்பேஸ் அக்கார்டிங்லி.
சைஸை நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணலைன்னா இதுவே கவுண்ட் பண்ணிக்கும் கம்பைலரை 1 2 3 4 5 6ன்னு சொல்லி அதுவே இந்த அரேக்கு சைஸை அலாட் பண்ணிக்கும். ஓகே, in the initialization of the string, if all the characters are not initialized, then the rest of the characters will be filled with null. So நான் இப்போ ஒரு அரே கிரியேட் பண்றேன், அரேவோட சைஸ் 5ன்னு தரேன். அதுக்குள்ள நம்ம எத்தனை எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம்னா 4 எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம். ஆனா நான் உள்ள இனிஷியலைஸ் பண்ணிருக்கிறது 3 எலிமெண்ட்ஸ் தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்னா மீதி இருக்கிற இடத்துக்குலாம் என்னன்னு ஸ்டோர் பண்ணிக்கும், null அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே, அரே சைஸை நான் எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணி ஆனா சைஸை விட கம்மியான எலிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன்னா மீதி இருக்கிற கேப்புக்கு என்ன அது ஃபில் பண்ணிக்கும், null வேல்யூ ஃபில் பண்ணிக்கும். During initialization, the array of elements cannot be initialized more than its size. So more than its size, இந்த சைஸை விட அதிகத்துக்கு நம்மளால இனிஷியலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. அரே சைஸ் 2 தான் கொடுத்துருக்கோம், ஆனால் இங்கே 4 எலிமெண்ட்ஸ் கொடுத்தோம்னா இட் வில் ஷோ என் எரர் மெசேஜ், கேரக்டர் சைஸ் டூ லாங். அது என்ன சைஸோ அதுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், அதை விட பெருசாக கொடுக்க முடியாது. இந்த palindrome ப்ரோக்ராம் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். We'll move to the next topic, that is 2-dimensional array. இவ்வளோ நேரம் 1-dimensional array மட்டும்தான் பார்த்தோம். 1-dimensional array பற்றி நேற்றே பார்த்தோம். ஒன்றா ரோஸ் மட்டும் இருக்கும், இல்லைன்னா காலம்ஸ் மட்டும் இருக்கும். அதை 1-dimensional array அப்படின்னு சொல்கிறோம். 2-dimensional array எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனா 2-dimensional array 2x2, 3x3, 4x4 மேட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி 2 டைமென்ஷன் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கிறத 2-dimensional array அப்படின்னு சொல்றோம். 2-dimensional array are a collection of similar elements where the elements are stored in a certain number of rows and columns. Elements எல்லாம் எதுல ஸ்டோர் பண்றோம், rows and columnsல ஸ்டோர் பண்ணோம்னா அதை நம்ம 2-dimensional array அப்படின்னு சொல்றோம். An example of m cross n matrix where m denotes the number of rows and n denotes the number of columns. இது எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா data type, array name, number of rows, number of columns. இப்படிதான் 2-dimensional array நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். இப்போ 3 rows 3 columnsனா first row, second row, third row, first column, second column, third column, 0 0 0 1 0 3 சாரி 02 தான் வரும், இங்க தப்பா கொடுத்துருக்காங்க. 1 0 1 1 1 2 2 0 2 1 2 2. ஸோ இது 0 represents the row, this 0 represents column. இது 0th row first column, இது 0th row second column, first row 0th column, first row first column, first row second column, second row 0th column, second row first column, second row second column. ஸோ மேட்ரிக்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் 2-dimensional array ஸ்டோர் பண்ணும். டிக்ளரேஷன் ஆஃப் 2-dimensional array, டேட்டா டைப் என்னன்னு இருக்கணும், அரே நேம் இருக்கணும், ரோ சைஸ் இருக்கணும், காலம் சைஸ் இருக்கணும். In the above declaration, data type refers to any valid data type, array name refers to the name of the array, and row size refers the number of rows and column size refers the number of columns. A-ங்கிறது அரேவோட நேம், இன்ட்ங்கிறது டேட்டா டைப், 3ங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ், 4ங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகே, அரே சைஸ் must be an unsigned integer value. அரே சைஸ் என்னவா இருக்கணும், unsigned integer value இருக்கணும், and it must be greater than 0. கண்டிப்பா 0 விட லெஸ்ஸா இருக்கக்கூடாது, greater than 0 தான் இருக்கணும். In arrays column size is compulsory but row size is optional. ஃபர்ஸ்ட் கொடுக்கறத ரோன்னு சொல்றோம், அடுத்து கொடுக்கறத காலம்னு சொல்றோம். காலம் சைஸ் கண்டிப்பா கொடுத்துருக்கணும், ரோ சைஸ் கொடுக்காம கூட விடலாம், ஆப்ஷனலா கூட விட்டுறலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம படிப்போம், பார்ப்போம், பின்னாடி வர வர பார்ப்போம், இங்கேன்னு காமிக்கிறேன். So in while declaring an array, column size must but row size optional. கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காட்டி விட்டுறலாம். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. A is the name of the array, int is the data type, 3 is the number of rows and 3 is the number of columns. Here x is the name of the array, float is the data type, 2 is the number of rows and 3 is the number of columns. Likewise it goes on. எப்படி 2-dimensional arraysல வேல்யூ இனிஷியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட் மெத்தட். int matrix 4,3. மேட்ரிக்ஸ்ங்கிறது அரேவோட நேம், டேட்டா டைப் இன்டீஜர், 4 rows 3 columns இருக்கு. ஸோ எப்படி வேல்யூஸ் அசைன் பண்ணலாம்னா கர்லி பிரேசஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸ், செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸ், தேர்ட் ரோ எலிமெண்ட்ஸ், ஃபோர்த் ரோ எலிமெண்ட்ஸ் இப்படின்னு அசைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்படி வரிசையாக கொடுத்தோம்னா இது 0 0 0 1 0 2 0 எத்தனை காலம், 3 காலம் தான் இல்லையா. ஸோ இது 1 0 1 1 1 2 2 0 2 1 2 2
30 31 32 சரியா இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ்க்குள்ள ஒரு வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் அசைன் பண்ணலாம் திரும்ப சொல்லியிருக்காங்க அரேஸ் ரோ சைஸ் ஆப்ஷனலா இருக்கலாம் பட் காலம் சைஸ் கம்பல்சரியா கொடுத்தே தான் இருக்கணும் அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க பார் மேட்ரிக்ஸ் அரே நேம் இன்டீஜர் டைப் ரோ நம்பர் கொடுக்கவே இல்லை ஏன்னா அது ஆப்ஷனல் காலம் சைஸ் கண்டிப்பா கொடுத்துருக்கணும் ஆட்டோமேட்டிக்கா எத்தனை காலம் இருக்கு 3 காலம்ஸ் இருக்கு இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ 3 காலம்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்படி நம்ம ஒரு 2 டைமென்ஷனல் அரேஸ்க்கு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் இனிஷியலைஸ் பண்ண வேல்யூவை எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா 2 டைமென்ஷனல் அரே யூசஸ் 2 இண்டெக்ஸ் வேல்யூ இப்போ 0,0க்கு இந்த வேல்யூ அசைன் பண்ணேன் 0,1க்கு இந்த வேல்யூ அசைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூ நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த அடிஷன் மேட்ரிக்ஸ் அடிஷன் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா மேட்ரிக்ஸ் அடிஷன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து M1 ஒரு மேட்ரிக்ஸ் M2 ஒரு மேட்ரிக்ஸ் எனி நம்பர் ஆஃப் ரோஸ் காலம்ஸ் சரியா இப்போ 10 கொடுத்தோம்னா 10 ரோ 10 காலம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இட் அலர்ட்ஸ் 10 மெமரி லொகேஷன் 10 ரோக்கு 10 மெமரி காலம்க்கு மெமரி லொகேஷன் அலாட் பண்ணணும் நம்ம எனி நம்பர் ஆஃப் ரோஸ் காலம்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன் செகண்ட் மேட்ரிக்ஸ் ஒன்று ரெண்டையும் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேர்ட் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கிறேன் சரியா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குறேன் அது ரோவில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் நம்பர் ஆஃப் காலம்ஸ் கேட்குறேன் காலமில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து மேட்ரிக்ஸோட எலமெண்ட்ஸை யூசர்கிட்ட இருந்து வாங்கணும் 1 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் இருந்தால் ஒரு ஃபார் லூப் எழுதுனா போதும் இது 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் அதனால 2 ஃபார் லூப் எழுதணும் ஃபர்ஸ்ட் ஐயில் ஒரு ஃபார் லூப் ஜேல ஒரு ஃபார் லூப் ஸோ இது 0ல் இருக்கும் போது 0 0 0 1 0 2 நம்பர் ஆஃப் காலம் சைஸ் என்னவோ வரும் அடுத்து ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 1 0 1 1 1 2 ஆகும் அடுத்து 2 0 2 1 2 2 அப்படியே 2 காலம்க்கு வரும் அதை வந்து M1 மேட்ரிக்ஸ்ல ஸ்டோர் பண்றோம் அடுத்து அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸ்க்கு வாங்குறோம் ஃபைனலா என்ன பண்றோம்னா அதே மாதிரி ஃபார் லூப்ல ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற 0 0 வேல்யூவை செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற 0 0 வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் M1 ஒரு மேட்ரிக்ஸ் வாங்குறோம் அது 1 2 3 4ன்னு இருக்கு அடுத்து M2ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் வாங்குறோம் 5 6 7 8ன்னு இருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல 0 0ல இருக்கிற வேல்யூவையும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல 0 0ல இருக்கிற வேல்யூவையும் பிளஸ் பண்ணி தேர்ட் மேட்ரிக்ஸ்ல 0 0th பொசிஷன்ல ஸ்டோர் பண்ணணும் 1 + 5 6ன்னு ஸ்டோர் பண்ணணும் அடுத்து 0 1 ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல 0 1 பொசிஷன்ல இருக்கிறதையும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல 0 1 பொசிஷன்ல இருக்கிறதையும் ஆட் பண்ணி தேர்ட் மேட்ரிக்ஸ்ல 0 1 பொசிஷன்ல ஸ்டோர் பண்ணணும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற 1 0 பொசிஷன்ல இருக்கிறதையும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற 1 0 பொசிஷன்ல இருக்கிறதையும் ஆட் பண்ணி தேர்ட் மேட்ரிக்ஸோட 1 0 பொசிஷன்ல ஸ்டோர் பண்ணணும் அடுத்து 1 1ல இருக்கிறதையும் 1 1ல இருக்கிறதையும் ஆட் பண்ணி தேர்ட் மேட்ரிக்ஸோட 1 1 பொசிஷன்ல ஸ்டோர் பண்ணணும் இதுதான் மேட்ரிக்ஸ் அடிஷன் ஸோ எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன் எனக்கு தேவையானதுன்னா ஃபர்ஸ்ட் இன்ட் ரோன்னு ஒன்று கொடுத்துக்கிறேன் காலம்னு ஒன்று கொடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்க்கு 3 of 3ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கிறேன் இதே ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அடுத்து செகண்ட் மேட்ரிக்ஸ் வாங்குறேன் அதுவும் 3 of 3ன்னு கொடுத்துட்றேன் அண்டு அடுத்து தேர்ட் ஆட் பண்ண வேல்யூ ஸ்டோர் பண்ற மேட்ரிக்ஸை நான் சம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அதையும் ஒரு 3 x 3 மேட்ரிக்ஸ் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நான் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேயா அடுத்து என்ன பண்றேன் யூசர்கிட்ட கேட்கிறேன் cout enter the number of rows அப்படின்னு கேட்கிறேன் யூசர்கிட்ட யூசர் கொடுக்கறத வாங்கிட்டு போய் ரோ அப்படிங்கிற வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்றேன் அடுத்து யூசர்கிட்ட என்ன கேட்கிறேன் enter the number of columns அப்படின்னு கேட்கிறேன் யூசர் கொடுக்கறத போய் கால் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்றேன் இப்போ எத்தனை ரோ எத்தனை காலம்னு தெரிஞ்சிடும் இல்லையா ஸோ இப்போ நான்
யூசர்ட்ட கேட்குறேன் enter the value for the first matrix அப்படின்னு கேட்குறேன். enter the value of first matrix அப்படின்னு கேட்குறேன். யூசர் கொடுப்பாங்க இல்லையா, இது எப்படி வாங்கணும்னா ரெண்டு ஃபார் லூப். ஃபார் int I equal to 0, I less than row I plus plus, இன்னொரு ஃபார் லூப் ஃபார் int j equal to 0, j less than column j plus plus கொடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னவும் I வேல்யூ 0ன்னு வச்சுட்டு இந்த லூப்குள்ள ஒரு j வேல்யூ 0வா இருக்கும். இது 0 0 பொசிஷன். அடுத்து I வேல்யூ 0 இருக்கும்போது j வேல்யூல 1 ஆகும். இது 0 1 பொசிஷன். அவ்வளவுதான் காலம் சைஸா இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணும், I வேல்யூ இங்க இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரோ 0th காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னு போய் ஸ்டோர் ஆகும். கொஞ்சம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. யூசர் கொடுக்குற வேல்யூ எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும், m1 ஆஃப் I j அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ லைக்வைஸ் நான் இதே மாதிரி என்ன பண்ணுறேன், செகண்ட் மேட்ரிக்ஸ்க்கு வேல்யூஸ் வாங்குறேன். சேம் அப்படியே தான் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறேன், என்டர் த வேல்யூ ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டுறேன். யூசர் கொடுப்பாங்க. ரெண்டு மேட்ரிக்ஸ் நான் வாங்கிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், cout the sum of the matrix is அப்படின்னு சொல்லி எப்படி டிஸ்பிளே பண்றேன் அப்படின்னா, டிஸ்பிளே பண்றதுக்கும் ஒரு ஃபார் லூப் வேணும். அப்பதான் நம்ம டிஸ்பிளே ப்ராப்பரா பண்ண முடியும். அதே ஃபார் லூப் போட்டு எப்படி ஆட் பண்றோம் அப்படின்னா, sum of I j equal to m1 of I j plus m2 of I j அப்படின்னு கொடுத்தாரு. ப்ளஸ் பண்ணுது, அப்புறமேட்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம டிஸ்பிளே பண்ணோம். cout இதுக்குள்ள இருக்கிற வேல்யூ டிஸ்பிளே பண்ணும், sum of I j குள்ள இருக்கிற வேல்யூ நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபார்மேட்டிங்காக எண்டல் தேவையான இடத்துல கொடுத்துக்கிறோம். ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் 2 சொல்றேன், நம்பர் ஆஃப் காலம்ஸ் 2 சொல்றேன். வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன கேக்குது, 1 2 3 4 சொல்றேன். செகண்ட் மேட்ரிக்ஸ் 5 6 7 8 சொல்றேன். இந்த சம் இஸ் 5 6 7 16. நமக்கு என்ன வந்துச்சு, 1 2 3 4 சொன்னேன். அப்புறம் என்ன சொன்ன வேல்யூ, 1 2 3 4, அது ஃபர்ஸ்ட் வேல்யூ மேட்ரிக்ஸ். 5 6 7 8 சொன்னேன். இதோட சம் என்ன சொல்லுது, 5 6 7 16 அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுல ஃபார்மேட்டிங் ப்ராப்ளம் இருக்கு. ஃபார்மேட்டிங் நம்ம மறுபடியும் எப்படி கரெக்டா வருதுங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, மொத்தத்துல ஹவு டு ஆட் த வேல்யூ ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் அண்ட் டிஸ்பிளே இட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. எப்படி மேட்ரிக்ஸ் ஸ்டோர் ஆகும், இந்த 2 டைமென்ஷனல் அரே கம்ப்யூட்டர் மெமரிக்குள்ள எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலி the 2 dimensional array can be viewed as matrix, the conceptual view. ஸோ இப்படிதான் இருக்கும் நம்ம நார்மலா பார்க்கறதுக்கு. பட் சிஸ்டம்குள்ள எப்படி ஸ்டோர் ஆகுதுங்கிறத பார்ப்போம். In this 2-dimensional array, it has 4 rows and 3 columns. Like 1-dimensional array, 2-dimensional array elements are stored in continuous memory. So இந்த டிசைன்ல எல்லாம் ஸ்டோர் ஆகாது. 1-dimensional array மாதிரி வரிசையா தான் ஸ்டோர் ஆகும்.
டூ டைப்ஸ் இருக்கு. இந்த 2 டைமென்ஷனல் அரே கம்ப்யூட்டருக்குள்ள ஸ்டோர் ஆகுறதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் ரோ மேஜர் ஆர்டர், அனதர் ஒன் இஸ் காலம் மேஜர் ஆர்டர்னு இருக்கு. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸாம்பிளை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோ. இன்ட்டுங்கிறது டேட்டா டைப், ஏங்கிறது மேட்ரிக்ஸ் நேம், நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ். இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது ஃபோர்த் ரோ. இது எப்படி கம்ப்யூட்டருக்குள்ள ஸ்டோர் ஆகுதுன்னா ரோ மேஜர் ஆர்டர்ல என்ன பண்ணுது, ரோவா ஸ்டோர் ஆகும். 865 219 364 432 ஸ்டோர் ஆகும். இதே காலம் மேஜர் ஆர்டர்னா இதுதான் காலம் 8 2 3 4 ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆயிடுமா. அடுத்து செகண்ட் காலம் 6 1 6 2 3 சாரி. அடுத்து தேர்ட் காலம், இது காலமா ஸ்டோர் ஆகும். ஸோ ரோவா ஸ்டோர் ஆச்சுன்னா அது ரோ மேஜர் ஆர்டர்னு சொல்றோம். காலமா ஸ்டோர் ஆச்சுன்னா அது காலம் மேஜர் ஆர்டர்னு சொல்றோம். ஸோ நீங்க பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியலைனாலும் நீங்க திரும்ப திரும்ப படிச்சு பார்த்து ஒரு கிளியர் பிக்சர் உங்க மைண்டுக்குள்ள வந்துச்சுன்னா தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ப்ராப்பர்லி. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.